வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அன்பு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் பரபரப்பை வச்சுக்கிட்டு 2026 களத்தை வடிவமைக்கலாம்னு சொல்லிட்டு பாஜக முடிவு பண்றாங்க அப்படின்னும் போது, அது அதிமுக, பாஜக, பிறகு தாவேக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க அப்படின்னும் போது, பாஜகக்குள்ள அண்ணாமலையை வச்சுக்கிட்டு அது சாத்தியமா? அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அண்ணாமலையை பொறுத்த வரைக்குங்க அவரு ஒரு விஷயத்துல தெளிவா சொல்றாரு. என்னன்னா, நான் ஐபிஎஸ் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்ததுங்கிறது ஒரு கூட்டணி கட்சிக்கு சலாம் போட்டு ஒரு 4-5 சீட்டு வாங்குறதுக்கு இல்ல. எனக்கு தரப்பட்ட பொறுப்பு என்ன, இந்த கட்சியை வளர்த்தெடுப்பது. அதை எடுத்து இன்றைக்கு இல்லாட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஆளுங்கட்சியா மாத்தணும். நம்ம தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கணும். நம்ம இன்னொருத்தர் கூட்டணிக்கு எதுக்கு போகணும் அப்படிங்கறத அவர் தொடர்ந்து சொல்றாரு. பதவியெல்லாம் ஒரு வெங்காயம் மாதிரி அப்படின்னு பெரியார் உதாரணத்தையும் சேர்த்து சொல்லிட்டாரு. அப்ப அவரோட ஸ்டாண்டு இதுதான். அது நமக்கே நல்லா தெளிவா புரியுது. அப்போ இந்த மாதிரி விஜய், அதிமுக, பிஜேபி அது ஒரு கற்பனையான வாதம்னே வச்சுக்குவோம். இப்போதைக்கு அது நம்ம அரசியல்ல நிரந்தரம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம சொல்றது யூகம் தான். அது நடக்குமா நடக்காதான்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா அப்படின்னா என்ன 234 சீட்டு தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. நீங்க நம்ம அணியில 5 பேர் இருக்காங்க, கூட கொஞ்சம் சீட்டு வேணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துல மனு போட்டு சீட்டு வாங்க முடியுமா? 234 300 ஆக்க முடியாதுல்ல. சோ 234 தானே நீங்க பிரிக்கணும். பிரிச்சா யாருக்கு மேஜரா போகும்னா பிஜேபிக்கு மேஜரா போகாது இல்ல, அதிமுகவுக்கு மேஜரா போகுங்க. எனக்கு தெரிஞ்சு 80ல 117 சீட்டு மட்டும்தான் திமுக நின்னுச்சுங்க. காங்கிரஸ் கூட்டணி வரும்போது எம்ஜிஆரை தோற்கடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கம்பல்ஷன். மக்களவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மாபெரும் வெற்றி. எம்ஜிஆர் அரசு கலைக்கப்படுகிறது இந்திரா காந்தி அவர்களால். தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது. அப்ப 2 கம்பல்ஷன் வந்துருது. கலைச்சது நியாயம்னு மக்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது வருது. ஏன்னா மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டார்கள் சொல்லிதான் கலைச்சாங்க. 10 மாநில அரசு கலைச்சாங்க. அதுல 1 தமிழ்நாடு. அப்போ அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய நெசசிட்டி வருது. 1. 2வது எம்ஜிஆர் 77 தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. வீழ்த்தினா திமுக அந்த வாய்ப்பு கிடைக்குது. 2 கம்பல்ஷன் அதுல வந்துருச்சு. வந்த உடனே இந்திரா காங்கிரஸ் ரொம்ப அழுத்தம் கொடுத்துருச்சு. எங்களுக்கு பாதி இடம் வேணுங்க. 117 இடம். மிகப்பெரிய தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே நாங்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டோம். நான் இப்போ அக்ரானமிஸ்டா பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதாவது மண்டல வேளாண்மை நிபுணரா. அதிர்ச்சி ஆயிட்டோம். எம்ஜிஆருக்கு எதிராக இவ்வளவு பெரிய அணியான்னு 117 நிற்கும் போது அடுத்த கேள்வி என்னங்க வரும்? அப்ப யார் முதலமைச்சருங்கிற கேள்வி வரும்ல. அப்போ எம்பி சுப்பிரமணியன் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர். எம்பிஎஸோட பிஏ பிற்காலத்துல என்கிட்ட அவர் சீஃப் ரிப்போர்ட்டரா பணி புரிஞ்சார். மறைந்து விட்டார். திருஞானவன் பேரு. மிக அருமையான எழுத்தாளருங்க. அவரு இந்த பழைய கதையெல்லாம் என்கிட்ட எப்பவுமே நாங்க கார்ல போகும்போது தானே பேசிட்டு போவோம். ஒரு பத்திரிகையாளனுக்கு பழைய கதை பேசுறதான ஒரு சோகம். அப்போ இயல்பாக 117 சீட்டு யாரு முதலமைச்சர்னு கேள்வி வந்தோடனே எம்பிஎஸ் எல்லாம் என்ன சொன்னார்னா, யாரு அதிக இடம் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முதலமைச்சர் பதவி. ஏன்னா அவரு காங்கிரஸ் கட்சி திருப்பி ஆட்சிக்கு வரணும்னு அவருக்கு எண்ணம். இந்திரா காங்கிரஸ் நம்ம சொன்னாலும் அது காங்கிரஸ் கட்சி தான். ஏன்னா காமராஜர் மறைந்து விட்டார். அப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. திமுக அதை விரும்பல. கடைசியில அது பெரிய வாத பிரதிவாதங்கள். தேர்தலுக்கு முன்னாடி 2 கட்சியும் ஒண்ணு திட்டிட்டு இருந்தாங்க. கூட்டணி கட்சி 2மே. இந்திரா காந்தி அம்மா தலையிட்டு யாரு எத்தனை சீட்டு வாங்கினாலும் கலைஞர் தான் முதல்வர்னு ஒரு பஞ்சாயத்து மாதிரி பண்ணி விட்டாங்க. கடைசியில அந்த ஃபார்முலா படுதோல்வி. எம்ஜிஆர் மீண்டும் முதல்வர். அதாவது எந்த மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டதாக சொல்லி ஆட்சி கலைக்கப்பட்டதோ அவரே தான் மீண்டும் முதல்வர். கலைஞர் வெறுத்தே போயிட்டாரு. அவர் சொன்னாரு, இதெல்லாம் எலியும் தவளையும் ஒன்னோட ஒண்ணு கெட்டிக்கிட்டு தண்ணியில குதிச்ச கதை, பொருந்தா கூட்டணி. இந்த எம்பி சுப்பிரமணியம் எம்ஜிஆரின் கை கருவி, கை குருவிங்கிற வார்த்தை, கை கருவி கூட இல்லை, கை கருவினா ஹேண்ட் டூல்னு ஆயிரும். கை குருவி. அது எம்ஜிஆர் ஏன் ஒரு திசையில எல்லாம் அவர் பரப்பாரா கண்ணா அப்படின்னான்னு அவரு விமர்சனம் பண்ணாரு. முரசொலியில கட்டுரைகள் எழுதினாரு. அதுல இருந்து அது சூடுபட்டது. ஒரு நாளும் அதிக சீட்டுக்கு ஒத்துக்க கூடாதுங்கிற எண்ணம் எல்லா திராவிட கட்சிகளுக்கும் வந்துருச்சு தமிழ்நாட்டுல. அதிமுக திமுக 2க்கும். அப்போ இந்த பிஜேபி இப்படியான ஒரு கூட்டணி ஏற்பாடு பண்ணா அதிமுக எவ்வளவு சீட்டுக்கு சம்மதிக்கும்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு பாக்குறதுக்கு முன்னாடி சம்மதம் இல்லையாங்கிற அந்த ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்குள்ள போகணும்ல. அப்படின்னா மேக்சிமம் விட்டு கொடுத்த சீட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நான் சொன்ன மாதிரி 117. அது சாத்தியம் இல்லை. அடுத்தது கிட்டத்தட்ட 100 சீட்டு ஜெயலலிதா விட்டு கொடுத்தாங்க. 144 நின்னாங்க. அதுல ஒரு 4-5 சீட்டு கூட்டணி சின்ன கட்சிகளுக்கு போயிடுச்சு. 100 சீட்டு விட்டு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட. இப்போ 100 சீட்டு விட்டு கொடுக்க எடப்பாடி பழனிசாமி தயாரா இருப்பாரு. ஏன்னா அவர் கம்பல்ஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா 130ல மட்டும் நின்று பேலன்ஸை விட்டு கொடுக்க தயாரா இருப்பாரு. அப்போ இந்த பேலன்ஸ் சீட் இருக்கு இல்லைங்களா,
அதாவது கிட்டத்தட்ட 100 இல்லைன்னா 110 சீட்டை தான் பிஜேபியும் விஜயும் பிரிச்சுக்கிடணும். அப்படின்னா விஜய் எவ்வளவு எதிர்பார்ப்பாரு? அப்படி ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும்ல. அவர்கிட்ட அன்டெஸ்டடுங்க, அன்டெஸ்டட் ஓட் பேங்க். அவருக்கு ஒன்றும் இன்னைக்கு தேதிக்கு இதெல்லாம் கிடையாது. ஆனா அவருக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில ஒரு ஈர்ப்பு இருக்கு, அதை மறுக்க முடியாது. அது நிதர்சனத்தை மறுத்துட்டு பேசுறது அழகு இல்லை. அப்ப இளைஞர்கள்லாம் யாரு? 18 to 30. அதுல அவருக்கு சில சர்வேக்கள் 60-70% ஆதரவு காட்டுது இளைஞர்கள் மத்தியில. அப்போ அவன் வேலை பார்ப்பான், அவன்கிட்ட காசு இருக்காது. நீங்க லாஸ்ட் டைம் கூட டிஸ்கஸ் பண்ணி நீங்க சொல்லியிருந்தீங்க சார், அவருக்கு இத்தனை % இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க ஒரு அசம்ஷன் பண்ணிருந்தீங்க. 8% வரையும் ஓவராலா 10% தாங்க என்னோட எஸ்டிமேட். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்ல கூட இருக்கு. நமக்கு சர்வே எடுக்கிற வயசும் வசதியும் இல்லை, அதனால நான் சர்வேக்குள்ள போல. நம்மது எல்லாமே வந்து பழைய அனுபவத்தின் வாயிலாக சொல்ற கணக்கு தான், தவறாகவும் இருக்கலாம். ஆனா இளைஞர்கள் மத்தியில ஈர்ப்பு இருக்குங்கிறது பொதுவாக எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்படுகிற விஷயம். அவன்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, வேலை பார்ப்பான். அப்ப இந்த இளைஞர்கள் ஈர்ப்பு இதுக்கு முன்னாடி எந்த கட்சியெல்லாம் ஆட்சியில உட்கார வச்சிருக்கு யோசிச்சு பாருங்க. அதிமுக 1972 காலகட்டத்துக்கு பிறகு 77 வரைக்கும். திமுக நாங்க இளைஞர்களா இருந்த காலகட்டம். யாரை எதிர்த்து? காங்கிரஸை எதிர்த்து. எங்க ஊர்ல காங்கிரஸ் கட்சி தான் எவ்வளவு பெரிய கட்சி, பணக்கார கட்சி, பண்ணையார் கட்சி. அந்த தெருக்குள்ள நம்ம நுழையிறதுனா இடுப்புல தோல்ல இருக்கிற துண்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு போனோம். அப்படி இருந்த இடம்ல. அதுல வந்து நாங்க கூட்டம் எப்படி போட்டோம்? ஊருக்குள்ள கூட்டம் போட்டது எவ்வளவு கஷ்டம் அந்த காலத்துல. 62ல எப்படி 50 சீட் ஜெயிச்சது, 67ல எப்படி வந்து மிச்ச சீட் ஜெயிச்சு, 67ல எப்படி ஜெயிச்சது? எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்ததுனால. பெரிய அளவுக்கான காம்ப்ரமைஸ் வந்து தலைவர்கள் மத்தியில் ஏற்பட்டா தான் 67 வெற்றி சாத்தியம். தலைவர்கள் யாருன்னு பாருங்க. ராஜாஜி அவர்கள், முன்னாள் கவர்னர் ஜெனரல், முன்னாள் முதலமைச்சர் மாப்போசி அவர்கள், செலம்பு செல்வர், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர், சீபா ஆயத்தனார் ஐயா அவர்கள், பெரிய பத்திரிகை தினத்தந்தி பத்திரிகை, அதோட வந்து அந்த மீடியா பேரான், பெரிய தலைவர்கள்லாம் விட்டு கொடுத்து. அண்ணா அப்படி பார்த்தா இவங்களோட உயரத்துக்கு முன்னாடி வயதிலும் அனுபவத்திலும் குறைந்தவர், ஆனா அவரோட இணையா அவங்க தயாரா இருந்தாங்க. அப்ப இவ்வளவு பெரிய விட்டு கொடுத்தல்கள் சாத்தியப்பட்டால் வந்து தியரிட்டிக்கலா வந்து திமுக எதிரான ஒரு வலிமையான அணியை கட்டமைக்க முடியும். இது அமித்ஷா கணக்கு இதுதான் நான் யூகிக்கிறேன். ஏன்னா இல்லாம தமிழிசையை கூப்பிட்டு அமைப்பு தேர்தலுக்காக அவர் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ணாமலைக்கு இது பிடிக்காது. அப்படி என்றால் அண்ணாமலைக்கான வழி என்ன? அதையும் வந்து நக்கீரன்ல வந்து அவர் பிரகாஷ் எழுதியிருக்காரு. அவர் தனி கட்சி துவங்க போறாரு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. மறுப்பு வரல இது வரைக்கும். தனி கட்சி துவங்குதல்னா நானும் அப்படி யூகிக்கிறேன். என்னன்னா தன்னையை ரொம்ப முன்னிறுத்திக்கிறாரு. இப்ப சாட்டையில் அடிக்கிறதெல்லாம் தன்னை முன்னிறுத்திக் கொள்கிற விஷயம் தான். அப்போ அண்ணாமலைக்கு ஒரு மாஸ் பேஸ் வருது. அவருக்கும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதாவது எப்படி விஜய் அவர்களுக்கு ஈர்ப்பு இருக்கோ, அவர் சினிமா ஸ்டாரு, அண்ணாமலை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாரு, ஐபிஎஸ் ஆபீசர், அவருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். நம்மள மாதிரி கசையடி பாலிடிக்ஸ் இதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸான்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இது அட்ராக்டிவா கூட இருக்கும். அடி வெளுத்தாயா, இதாயா கரெக்ட் அப்படின்னு கூட சொல்லுவான். யங்ஸ்டர் தானேங்க. அவங்க பழைய பாரம்பரிய வரலாறு, நீ 1962ல துண்டு எடுத்து இடுப்புல கட்டின வரலாறு இதெல்லாம் தெரியுமா? அவங்க இந்த ஷார்டேஜ் யுகத்திலே வாழல. அவங்க அரிசிக்கு பருப்புக்கு கியூல நின்னது கிடையாது. எல்லாமே கையில கிடைச்சது. எல்லாம் வந்து ஆப்ல வந்து நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா வீடு தேடி ஃபுட்டு வர்ற காலம். நாங்க சாப்பாடு சாப்பிடுறதுக்கு கியூல நின்ன காலம். ரெண்டு வேற வேற. அப்ப அவனுக்கு இது அட்ராக்டிவா இருக்கும்னா அண்ணாமலைக்கு அந்த இடத்துல ஒரு பேஸ் வரும். அப்ப பிஜேபி என்னதான் இருந்தாலும் மத்திய கட்சி, எவ்வளவுதான் நீங்க பேஸ் கிரியேட் பண்ணி வச்சாலும் 2 வருஷத்துல மாத்திடுவாங்க, 3 வருஷத்துல மாத்திடுவாங்க. அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவி நிரந்தரம் இல்லை. அப்ப லண்டன்ல இருந்து வரும்போது இதுவும் நக்கீரன் கட்டுறதா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலைக்கு ஒய்சால ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்து மத்திய மந்திரி ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வச்சாங்க. ஆனா அதுக்கு அமித்ஷா ஒத்துக்கல. அதனால அவரு வந்து இப்போ தனி கட்சி துவங்க போறாரு அப்படிங்கிற பேச்சு அடிபட்டுச்சு. அதை ஒரு முறை அமித்ஷாட்டே அவர் ஏதோ ஒரு கோபத்திலேயோ எதையோ ஒண்ணு வெளிப்படுத்திட்டாரு. அதுல இருந்து அவங்க ஜாக்கிரதையா இருக்காங்க. சோ அண்ணாமலைக்கு இதுல செக் இருக்கு என்று இப்போது சொல்லப்படுகிறது. அப்போ 2025 எவ்வளவு பெரிய பரபரப்பை நோக்கி போகுது அதை யோசிச்சு பாருங்க. 2026 காலம் எப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க குறிப்பிட்டுறீங்க. ரைட். என்னால அதை புரிஞ்சுக்க முடியும் சார். இப்ப ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படின்றதுனால உங்ககிட்ட நான் கேட்கிறேன், அண்ணாமலையோட இந்த அரசியல், அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைக்காக வெளியே வந்து தனியா நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சு இங்க அரசியல் செய்யறது அப்படிங்கிறது அவருடைய அனுபவத்துக்கும் அவருடைய அந்த அறிவுக்கும் வந்து அது பாசிபிளா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சரியான முடிவு தானே அது? சரியான முடிவு தவறான முடிவு சொல்ல முடியாதுங்க. பாலிடிக்ஸ் எல்லாரும் வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தாருங்க, மத்திய அமைச்சர். அவருக்கும் ஒரு தனி செல்வாக்கு இருந்தது. திடீர்னு அன்றைய தேதிக்கு வந்து பிரதமர் எடுத்த முடிவுக்கு அவருக்கு கட்டுப்படல. காங்கிரஸ் கட்சியே உடையுது. திவாரி காங்கிரஸ், அர்ஜுன் சிங் தலைமையில திவாரி காங்கிரஸ், அது என்டி திவாரி, அர்ஜுன் சிங், வாழப்பாடி அதுல சேர்ந்தாரு. அவங்க வந்தப்ப பெரிய வரவேற்பு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டா அந்த புதிய ஏர்போர்ட்டான்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க, அதுல கொடுக்கப்பட்டது. நேர ஏத்தாப்புல ஒரு காலி கிரவுண்டு, மீனம்பாக்கம் தான் நினைக்கிறேன்.
அதுல பெரிய மீட்டிங். அதுல நான் பேசினேங்க. 1994, 95 காலகட்டம். கிட்டத்தட்ட தனி கட்சியா தான் வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் கட்சியில வெளியில வந்துட்டாரு. இங்க தேனாம்பேட்டையில ஒரு ஆபீஸ், மாடியில ஒரு ஆபீஸ். அங்க ரெகுலரா போய் அவரை பார்த்து பேச போவோம். அவரோட சேலம் கூட்டத்துல நான் கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, என்டி திவாரி, அர்ஜுன் சிங் தலைமையிலான திவாரி காங்கிரஸும், பாமகவும் 96ல இங்க கூட்டணி. பாமக மட்டும் 4 சீட்டு ஜெயிச்சது. இவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கல. அதுக்கு பிறகு தேசிய அளவுல என்டி திவாரி, அர்ஜுன் சிங்குமே தாய் காங்கிரஸோட போய் இணைஞ்சிட்டாங்க. வாழப்பாடிக்கு அதுல ஆர்வம் இல்ல. அவரும் இணைஞ்சிருக்கலாம், ஆர்வம் இல்ல. அவர் என்ன பண்ணாரு அப்போ? தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் தனி கட்சி தானே தொடங்கினாரு. அதிமுகவோட கூட்டணி 98 பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு சீட்டு ஜெயிச்சாரு. இந்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரானாரு 98ல வாஜ்பாய் கவர்மெண்ட்ல. இதெல்லாம் தான் வரலாறு. இதை நம்ம ஏன் இதெல்லாம் எடுத்து சொல்றோம்னா, வரலாறு என்பது பல நேரங்கள்ல மீண்டும் மீண்டும் அதே தான் நடக்குது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். ரிப்பீட்ஸ் புரியுது சார். பட் வந்து அண்ணாமலை வந்து தனித்து எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ் அவரால் பெரிய ஃபங்க்ஷன் பண்ண முடியல. கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அவர் என்ன சட்டமன்ற தேர்தல், மற்ற விஷயத்துல நாடாளுமன்ற தேர்தல் பார்த்திருப்போம். அப்படி இருக்கும்போது எப்படி பாசிபிள் நான் கேட்கிறேன். அதன் அடிப்படையில் நான் கேட்கிறேன். அதுலதான் அந்த கட்டுரையில் அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குங்கன்னு. வெறும் பணம் மட்டுமே சாத்தியமா சார்? இந்த விஷயத்தெல்லாம் சாத்தியம் பண்ணி முடிச்சிடலாமா? நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பணம் மட்டும் இருந்தா போதுமா? மக்கள் செல்வாக்கு வேணும்ல. மக்கள் செல்வாக்கு வேணும், பணம் மட்டும் இருந்தா போதாது. அதெல்லாம் சரிதான். ஆனா பணம் இருந்தா கூட இருக்கவும் கொம்பு சீவி விடுவோம். ஆனா உங்களுக்கு நல்ல செல்வாக்குண்ணே அப்படின்னு அது நம்ம பார்த்துட்டு தானேங்க இருக்கிறோம். அப்படி யாராவது கொம்பு சீவி இருக்கலாம். அண்ணாமலை ஜாக்கிரதையா இருந்தா அதுல இருந்து தப்பிச்சிருவாரு. அதுக்குள்ள எல்லாம் நான் போகல. அண்ணாமலைக்கு என்று ஒரு ஃபேன் கிளப் இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். அது உங்ககிட்டயே நான் அந்த கேள்வி கேட்கிறேன். இருக்கா இல்லையா? இருக்கு. சோசியல் மீடியால அவருக்குன்னு ஒரு குழு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. எஸ் இருக்கு. அது போக சோசியல் மீடியா இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு எக்ஸ்பர்டைஸ் அவர்கிட்ட இருக்கு. இல்லாம 3 வருஷத்துல ஒருத்தர் வந்து மேல வர முடியாது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல. பெரிய அண்ணாவுக்கே வந்துங்க பெரியார்ட்ட வந்து பயிற்சி பெற்று 49ல கட்சி ஆரம்பிச்சு 57ல தானங்க அந்த எம்எல்ஏ ஜெயிச்சாரு. அதுக்கு பிறகு 62ல அண்ணாவே எம்எல்ஏ தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தாரு காஞ்சிபுரத்துல. காலம் வேற, இன்றைய காலம் வேற. சோசியல் மீடியால டக்குன்னு சில கருத்துக்களை பூத்த முடியுது. அண்ணாமலை அதுல எக்ஸ்பர்ட், ஆடியோ வீடியோ எக்ஸ்பர்ட். இன்னைய தேதிக்கு அரசியல்வாதிகளே அண்ணாமலை தான். அப்போ இல்ல நான் உண்மையாவே சொல்றேன், மனம் திறந்த பாராட்டுன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். அது பலர் விமர்சனம் முன்வைக்கிறாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்க வந்து அதை ஒரு கிரெடிட்டா கொடுக்குறீங்க. அரசியல்ல வந்து அசிங்கமே கிடையாது பாருங்க நம்ம நண்பர் வாழப்பாடி ராமமூர்த்தி. ஆனா இது அசிங்கமா இல்லையான்னு கேட்பேன். அரசியல்ல ஏதுங்க அசிங்கம் பாரு. அரசியல் வந்து வெற்றியை அடிப்படையாக கொண்டது. கூட்டணி தர்மம் என்ன மகாபாரதம் ராமாயண தர்மமா? அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஜெயிச்சா அது கரெக்டா போ கூட்டணி, நம்ம தோத்து போயிட்டோம்னா கூட்டணி சரியில்லை. இதெல்லாம் தான் இயற்கை. அப்ப அண்ணாமலை என்பவர் ஒரு களமாடியாக இருக்கிறார். தனி செல்வாக்கை வளர்த்து வைத்திருக்கிறார். பிஜேபியை தாண்டிய தனி செல்வாக்கு. பிஜேபியில இருந்து வந்த பலரும் தனி கட்சி ஆரம்பிச்சது நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். ஆனா தனி செல்வாக்கும் பண பலமும் இல்லை. அவருக்கு ஒரு ஜாதி பலமும் இருக்கு. அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியான சூழ்நிலையில் எது வேண்டுமானாலும் நடக்குங்கிற நிலைமையில தான் 2024 முடியுது. புத்தாண்டு பிறக்குது. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பு சார். ஒரு விரிவான உரையாடல். ரொம்ப அழகா வந்து தமிழக அரசியலையும் தேசிய அரசியலை இது எப்படி வந்து பிரதிபலிக்குதுங்கிறது ரொம்ப அழகா விரிவா உங்களோட கருத்துல வழங்கியிருக்கீங்க சார். உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் நன்றி.